Hi guys, welcome to Let's Amachify. It's been a very long time. Missed you all guys. I am back with a great recipe. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் சட்னி பண்ணலாம் அப்படிங்கிறனால ஸோ அதுக்கு கொஞ்சம் அனியன்ஸ் கட் பண்ணி கொஞ்சம் டொமேட்டோஸ் கட் பண்ணி கொஞ்சம் கார்லிக்ஸ் வச்சுக்கோங்க. தென் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா, 4 க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் வச்சுட்டு இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுனாவே இட்ஸ் மேட்ரு ஆஃப் டைம். அதுக்கப்புறம் பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா அப்புறம் உளுந்து. ஸோ அன்டில் திஸ் இஸ் லிட்டில் பாயில்டு, அது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அப்புறம் கடலை சட்னிக்கு பதிலாக வி கேன் ட்ரை திஸ். இன்ஸ்ட் ஆஃப் தனியாக கொரியாண்டர் சட்னி அதுக்கப்புறம் புதினா சட்னி தனித்தனியாக அரைக்க ரெண்டும் கம்பைன் பண்ணி அரைச்சா எப்படி இருக்கும்னு. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹாவ் டு பி பேஷன்ஸ். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். திஸ் ப்ளீஸ் பி கேர்ஃபுல் கைஸ், வேர் க்ளவுஸ், ஏப்ரன் வைல் குக்கிங். அதுக்கப்புறம் லிட்டில் ஃப்ளெக்ஸ் டைம், இது மை ஃபாதர்ஸ் ஓன் மேனுஃபேக்சரிங் க்ளவுஸ். ஓகே, பேக் டு த ரெசிபி. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நவ் வில் ஆட் க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் பெருங்காயம், அப்புறம் டர்மரிக், அப்புறம் சால்ட் ரிக்வயர்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கு ரிக்வயர்ட் சால்ட் 2 டீஸ்பூனாக இருக்கும். ஐ ஆடட் 2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் லெட்ஸ் ஆட் புதினா அண்ட் கொரியாண்டர். இதை பண்ணப்போ இது ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடும், அது உங்களுக்கே தெரியும்ல. ஸோ ஃபுல்லாக ஷ்ரிங்க் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிறப்ப அரைக்காதீங்க. ஸோ லெட் இட் கூல் டவுன். ஸோ லெட்ஸ் ஆஃப் இட் அண்ட் வெயிட் ஃபார் அ வைல் ஸோ தட் தென் வி கேன் கிரைண்ட் இட். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் சட்னி கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக கிரைண்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கூட தனியாக தாளித்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பட் ஐ டிட் இட் இன் த சேம் பேன். ஸோ நான் சட்னி அதுலேயே போர் பண்ணுறேன். ஸோ போர் பண்ணதுக்கப்புறம் தென் நான் வில் மிக்ஸ் த கறி லீவ்ஸ் டுகெதர். Once you do this, it's fine. Now you can serve it with full heart and love and eat. It was tasting very great. Please do try. And meet you all in the next video. Bye bye.